ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரியான இட்லி பொடி செஞ்சு சாப்பிடாம ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது சுவையாகவும் இருக்கும், போர் அடிக்காமல் இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த இட்லி பொடியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மிதமான தீயில வச்சு அதில் 2 கப் அளவுள்ள கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதில் ஃபுல்லாக 2 கப் அளவு அளந்து எடுத்து உளுந்து இதில் சேர்த்துட்டு கைவிடாமல் வறுக்கணும். நீங்கள் கைவிடாமல் வறுக்கும் பொழுது தான் எல்லா பக்கமுமே நல்லா செவந்து வரும், நல்லா வறுபட்டு வரும். உளுந்தோட வாசனை எப்போ உங்களுக்கு நல்லா கமகமன்னு வீடு ஃபுல்லாக வருதோ அப்போ உளுந்து வறுபட்டுடுச்சு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவே வெள்ளை உளுந்தம்பருப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு கலர் நல்லாவே தெரிஞ்சிடும். கருப்பு உளுந்தம்பருப்புன்னும் போது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க பிகினர்ஸ்லாம். அப்படி இருக்கிறவங்க இந்த உளுந்தை நம்ம கைவிடாமல் கலந்து விடும்பொழுது பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கருப்பு உளுந்தை நான் வாஷ் பண்ணி வெயிலில் 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வறுக்கிறேன். நீங்கள் வாங்குகிற உளுந்து க்ளீனாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்த வறுத்து எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றியாச்சு. நம்ம ஏற்கனவே உளுந்த ஒரு கப்பில் அளந்தோம் இல்லைங்களா, அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து சேர்த்துட்டு கடலைப்பருப்பையும் மிதமான தீக்கும் குறைவான தீக்கும் நடுவில் வச்சு கைவிடாமல் வறுக்கணும். அப்போ தான் கடலைப்பருப்பு கரெக்டாக எல்லா பக்கமும் நமக்கு செவந்து வறுபட்டு வரும். நமக்கு ஒரு இடத்துல தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டா கூட அதனோட கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆச்சுனாலும் டேஸ்ட் நமக்கு மாறிடும். அதனால வறுக்கும் பொழுது நல்லா கவனமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, கடலைப்பருப்பு ஒரே மாதிரி எல்லா பக்கமும் செவந்து வறுபட்டு வந்துட்டுருக்கு. இது சூப்பராக வறுபட்டுடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லையே கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் செவந்து வந்துடும். அதுக்கு பிறகு இதை எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுருங்க. எல்லா பருப்பையும் ஒரே பவுலில் கொட்ட வேணாம், தனித்தனியாக வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தது ஸ்டவ்வில் அதே கடாய் வச்சுட்டு நீங்கள் எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதை விட பாதி அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு எள்ளு நம்ம கடையிலேருந்து வாங்கும்போதே க்ளீன் பண்ணி வறுத்து வர அந்த எள்ளு, அதனால் இதை டைரெக்டாகவே இதில் சேர்த்துட்டு நம்ம அதனோட வாசம் வர வரைக்கும் லைட்டாக பட்டு பட்டுன்னு பொரியும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா கடாயில் இருக்க சூடே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ எள்ளையும் இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணியாச்சு. எள்ளோட அந்த சூட்டு மேலேயே நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாக பெருங்காயத்தூள் சேர்த்து வச்சிடலாம். நான் தூள் பெருங்காயம் தான் சேர்க்குறேன். இப்போ அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன். உப்பில் ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால உப்பை சேர்த்துட்டு லைட்டாக இதில் வறுத்துட்டு 25 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. பருப்போட அளவு பார்த்தீங்கன்னா 125 ml அப்படிங்கிற மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம அளந்துருக்கோம். அதுக்கு ஏற்ற மிளகாய் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவு பருப்பு அளக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாயை கூட குறைய சேர்த்துக்கோங்க. மிளகாயை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உப்போடு சேர்த்து வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுக்கும் பொழுது உப்பு நம்ம சேர்க்கறதுனால அதிக நெடித்தன்மை இல்லாமல் இருக்கும். மிளகாய் கலர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. கடாயில் இருக்க சூடே போதும். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் சேர்த்தாச்சு. அதே போல் வறுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பில் கொஞ்சம் எடுத்து சேர்த்தாச்சு. இது சின்ன சைஸில் இருக்க மிக்ஸி ஜார் தான். பெரிய மிக்ஸி ஜார் ஈரமாக இருந்துச்சு, அதனால் சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இதே போல் திரியாக பிடிச்சிருந்ததுன்னா அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பவுடராக தான் பிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் சேர்த்து அரைச்சிங்கன்னா காரம் நமக்கு ஈவனாக படும். அதே போல் கடலைப்பருப்பை தனியாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைங்க, உளுந்தம்பருப்பை தனியாக சேர்த்து அரைங்க. ஒன்றுத்துக்கும் அரைப்படுற அந்த நேரம் டிஃபர் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ கடலை பருப்பு சேர்த்து அரைச்சாச்சு. அதையும் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மிளகாய் இருக்குது, அதனோட உளுந்தம்பருப்பையும் சேர்த்துறேன். இதே போல் நம்ம தனித்தனியாக அரைக்கணும். ஏன் தனித்தனியாக அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒவ்வொரு டைம் எடுக்கும் பொடி ஆகிறதுக்கு. அதனால் நம்ம குறைவான அளவு செய்கிறோன்னா ஒன்றா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கூடுதலான அளவு அப்படிங்கிறதுனால தனியாக அரைச்சோம். வறுத்து வச்ச எள்ளு சீரகம் ரெண்டுமே ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸில் விட்டு இது போல் அரைச்சிக்கோங்க. எள்ளு சீரகம் சேர்த்து அரைக்கும் பொழுது பல்ஸில் விட்டு மட்டும் அரைங்க.
அதிகமாக அரைச்சிட்டா எள்ளுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும், அப்புறம் கட்டி கட்டியாக நமக்கு வந்துடும். அதனால் பல்ஸில் விட்டு திரி திரியாக அரைச்சி அதையும் இதனோட சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடலாம். உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தூளுப்பு இந்த சமயத்தில் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்த பிறகு ஓரளவு ஆறட்டும். ஏன்னா மிக்சியில் அரைச்சோம் அப்படிங்கிறதுனால அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சூப்பரான சுவையான கருப்பு உளுந்து எள்ளு சேர்த்து செஞ்ச இட்லி பொடி ரெடி ஆகிடுங்க. இந்த இட்லி பொடியை சூடான இட்லியோட நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து சாப்பிடும்பொழுது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் இந்த இட்லி பொடிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை இல்லை உங்களுக்கு எதுக்கு விருப்பமாக இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த இட்லி பொடியை சேர்த்து சாப்பிட்லாம். இதில் சீரகம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துறாதீங்க. இந்தளவு சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும், நம்மளோட ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி பொடியை நீங்கள் சூடான சாதத்தில் சேர்த்து நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து இட்லி பொடியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.